போர் எங்க திருவப்பூர்ல காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. அந்யோன்யமா அண்ணன் தம்பிங்க மாமா மச்சான தான் நாங்க பழகிட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் திருவப்பூர் நீங்க அது ஒரு விதிவிலக்கா இருக்கும். எந்த ஜாதி மத பேதம் இல்லாம நாங்க பழகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது எங்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. 14 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்துக்காக அவங்க எங்களுக்கு சீலை எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த திருவப்பூர் பள்ளிவாசல் நவாப் காலத்துலேருந்து அந்த பள்ளிவாசல் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பள்ளிவாசல் நிர்வாகி நான் செயலாளர். இந்த மத ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காகவும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் எங்களால் இயன்ற இந்த சீர்வரிசையை இந்த முத்துமாரி அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறோம். மேலும் இந்த மாதிரி ஒற்றுமை எப்பவும் வாழும் காலமெல்லாம் நம்ம எல்லாருமே ஒற்றுமையோடு இருக்கணுங்கிற வேண்டிக்கிறோம். நாங்கள் அளவில்லாத மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டாக்கா எங்கள் ஊர்லேருந்து தான் அந்த முத்துமாரி அம்மன் இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்காங்க. அந்த பாரம்பரியத்தை அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இது இப்போ கிடையாது, எப்போவுமே நான் என்னோட வயசு 46 ஆகுது. எனக்கு தெரிஞ்ச விவரம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த திருவிழா காலங்களில் எல்லாருமே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சுத்தபத்தமாக இருப்போம். இப்போ மற்ற இது வெளியூர் போகிறது இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். மத நல்லிணக்கத்துக்காக திருவப்பூர் நவ பள்ளிவாசல்லேருந்து திருவப்பூர் முத்துமாரியம்மனுக்கு சீர்வரிசை எடுத்து வந்திருக்கோம். இது மத நல்லிணக்கத்துக்காக எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். எல்லா பழங்களும் பணமாக வச்சு சீரெடுத்து வந்திருக்கோம். எல்லா பழங்களும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த சீர் எடுத்து வந்திருக்கோம். இது வருஷம் எடுத்து வருவோம், எப்போதுமே தொடரும், நிச்சயமாக தொடரும். என் பேர் அப்பாஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.